வந்து இந்த வைரல் ஃபீவர் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 3000க்கு அதிகமான கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது அப்படின்னு வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஃபீவரா இல்ல வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா ஆகக்கூடிய ஒரு சீரியஸ் இஷ்யூவா? இல்ல இது வந்து சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. இந்த டைம்ல வந்து வருஷம் வருஷம் இந்த டைம்ல வைரல் ஃபீவர்ஸ் வர்றதுன்றது ரொம்ப இயல்பா ஒண்ணு, எதார்த்தமான ஒண்ணு, சகஜமான ஒண்ணு அப்படிதான் எடுக்கணும். ஸோ வந்து முன்ஜாகிரதைகள் நடவடிக்கைகள் வந்து அரசு நிறைய மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி மக்களும் நிறைய முன்ஜாகிரதை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படிதான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த சீசன்ல வந்து வைரல் ஃபீவர்ஸ் வந்து வருஷம் வருஷமே வரும். அடுத்த வருஷமும் திருப்பி இந்த அக்டோபர், நவம்பர் மழை சீசன் இந்த டைம் அப்போ இந்த குளிர் சீசன் அப்போ வைரல் ஃபீவர் அதிகமாகும். இது எல்லா டைமுமே வைரல் ஃபீவருக்கான மெயின் சீசன் தான். ஓகே. ஸோ அது வந்து வேற வேற விதமான வைரஸுகள் வேற வேற விதமான தாக்கங்களை உண்டாக்கலாம். ஏன்னா வைரஸஸ்ன்றது வந்து ஒரு வைரஸ் கிடையாது, பல வைரஸ்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமாக வந்து இந்த மழை சீசன் அப்போ இந்த தண்ணியில வர கொசுனால வரக்கூடிய டெங்கு வைரஸ், அதே மாதிரி வந்து நம்மளோட இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெஃபனிஸ் பி என்கெஃபலைட்டிஸ், சிக்கன்குனியா வைரஸ், இதெல்லாம் வந்து ஒரு குரூப்பில் ஆஃப் வைரஸஸ் ரொம்ப காமனாக இருக்கும். இன்னொரு சைடில் மலேரியாஸும் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசீஸ். அதே மாதிரி லங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிமோனியா உண்டாக்கக்கூடிய எல்லா வைரஸும், அடினோ வைரஸில் ஆரம்பித்து அதே மாதிரி நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸா வைரஸு, கொரோனா வைரஸு, சொல்லிகிட்டே போகலாம். ஓகே. ஆர்எஸ்வின்னு சொல்லக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டியல் வைரஸ், இந்த மாதிரி எல்லா வைரஸஸுமே வந்துட்டு இந்த சீசனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ சில பேருக்கு வந்து ஜுரம், காய்ச்சல் அந்த மாதிரியும் போகலாம். சில பேருக்கு வந்து நுரையீரல் தொற்றுகளும் வரலாம். ஸோ இந்த சீசன் இஸ் வெரி காமன் ஃபார் அன் வைரல் அப்படின்றது தான் வந்துட்டு இது. ஸோ நம்ம இதுக்காக வந்து இந்த வருஷம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வருஷம் வருஷம் நடக்கிறது தான். ஜாகிரதையாக இருக்கணுன்றது தான் மேட்ரு.